கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்றென்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக இந்த வாரத்திலே நாம் நமக்கு எதிராக இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளையும் எதிர்த்து போராடுகிற ஆயுதத்தை தரித்துக் கொள்ள வேண்டிய நாம் எப்படிப்பட்ட நிலைமையில அந்த ஆயுதத்தை தரித்து போராட வேண்டும் என்பதை குறித்து தான் தியானித்து வருகிறோம். இந்த நாளில் நாங்கள் பார்க்க போற காரியம், தேவ பலத்தில் நம்ம நிற்கணும். தேவனுடைய பலத்தில் நம்ம பெருக பண்ணணும். என்ற எபேசியர் 6:10 சொல்லுது, கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். நாம் கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். ஒரு இராணுவ வீரன் அனிதினமும் தன்னை யுத்தத்துக்கு பயிற்றுவித்துக் கொண்டே இருப்பான். அவன் பயிற்றுவிக்காமல் யுத்தம் இல்லாத காலத்தில் அமைதியாக இருப்பானா இருந்தால் யுத்த காலத்திலே அவனால் யுத்தத்துக்கு போராடக்கூடிய திறனும் ஆற்றலும் வலிமையும் இல்லாதவனாய் போயிடுவான். அதுபோலதான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் அனுதினமும் கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். நாளுக்கு நாள் நாம பலப்பட எங்களுக்குள்ளே ஒரு புதிதான ஒரு பலன், புதிதான ஒரு தைரியம், புதிதான ஒரு உற்சாகத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லுவோம். அப்ப போராட்ட நேரங்களிலே எங்களை இலகுவாக நம்ம போராடக்கூடியதாக இருக்கும். 3ஆம் அதிகாரம் எபேசியர் 3:14 சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அப்ப ஆண்டவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல நம்ம நாளுக்கு நாள் பலப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளுமே எங்களை பலப்படுத்த வேண்டும். அதனால்தான் பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே தன்னுடைய ஜெபத்திலே பார்க்கிறோம். 1ஆவது அதிகாரம் 19வது வசனத்திலே பவுல் அழகா ஜெபிக்கிறார். நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே என்று சொல்றார். அதாவது கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின அதே ஆவியானவருடைய பலத்தில் நம்ம என்ன செய்யணுமாம், நாம் அவரிடத்தில் நடப்பிக்க அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே நம்ம பெருக வேண்டும். ஆமென். அந்த வல்லமை எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். உயிர் தெழுதலின் வல்லமை எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நாம் பலனற்று போகிறவர்கள் கிடையாது. நாம் எப்பொழுதும் பலப்பட்டு தைரியப்பட்டு அதே பலத்தோடு நிற்கிறவர்கள். ஆமென். ஏனென்றால் யோசுவா 14வது அதிகாரத்திலே 11-12 வசனத்திலே பார்க்கிறோம், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்த நாளிலே சொன்ன இந்த மலையை எனக்கு தாரும். பாருங்க, அந்த காலேப் ஜோஷுவாவிடத்தை கேட்கிறார், மோசேயினுடைய காலத்தில் எந்த பலத்தோடு அவன் யுத்தம் பண்ணினானோ, எந்த பலத்தோடு அமலேக்கியருக்கு எதிராக யுத்தம் பண்ணினான், எந்த பலத்தோடு அவன் யுத்தம் பண்ணி அதே பலத்தோடு அவன் கேட்கிறான், எனக்கு அந்த பலன் இப்பவும் இருக்கிறது. எனக்கு வாக்கு பண்ண இடத்தை தான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நமக்கும் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் அதே பலத்தை கொடுக்கிறார். ஆமென். சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவர்ல பலப்பட எங்களுக்கு விரோதமாக இருக்கிற சகல வல்லமைகளை முறியடிக்கிற, சகல துரைத்தனங்களை தோற்கடிக்கிற, சகல அதிகாரங்களை முறியடிக்கிற, சகல இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி மேற்கொள்ளுகிற, வானமண்டல பொல்லாதாவி சேனைகளை அழித்து போடுகிற வல்லமையும் பலத்தையும் கர்த்தர் நமக்கு தந்தருள்வார். அப்படிப்பட்ட பலத்தையும் அபிஷேகத்தையும் கிருபை கர்த்தர் தாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. God bless you all.